ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏகப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் தான் அதிகமா போடுவோம். அது எல்லாத்துலயுமே ஒரே ஒரு கான்செப்ட் தான், உலகம் அழியும், அந்த அழிய போற உலகத்தை எப்படி காப்பாத்த போறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற கதை தான் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படமும். ஆனா இந்த படத்தை எடுத்தது யார் தெரியுமா? கிறிஸ்டோபர் நோலன். இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. கண்டிப்பா நோலனோட படம்னா தைரியமா பார்க்கலாம். சோ அப்படி கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். படத்துடைய பேரு இன்டர்ஸ்டெல்லார். 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தவரை காமிக்கிறாங்க. இவரோட பேரு கூப்பர். இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. இவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அவருக்கு கனவா வருது. ஆக்சுவலா நாசால இவர் ஒரு பைலட்டா இருந்திருப்பாரு. அப்ப ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. அந்த கனவு தான் இப்ப இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே பயந்தடிச்சுட்டு அந்த கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு, அவளோட பேரு மர்ஃப். அவ ஹீரோவை கலாய்க்கிறா. என்னப்பா இன்னைக்கு அதே கனவு தானா, என்னப்பா நீங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்க, ஏய் வாலு இன்னும் நீ தூங்கலையா, சமத்து புள்ளையா போய் தூங்கு பாப்போன்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே வெளியே பார்த்தா ஏகப்பட்ட தூசி. எந்த அளவுக்குனா கொஞ்ச நேரம் கிளீன் பண்ணாம விட்டாலும் இந்த அளவுக்கு தூசி அங்க சேர்ந்து போயிருக்கும். இவங்க சாப்பிடுற தட்டு கிளாஸ் எல்லாத்தையுமே கவுத்தி தான் வைப்பாங்க, தூசி உள்ள போயிடக்கூடாதுன்னு. ஹீரோக்கு மொத்தம் 2 பசங்க. ஒன்னு நம்ம மர்ஃப், இன்னொன்னு மர்ஃபோடைய அண்ணன், அவனோட பேரு டாம். ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட 2 பசங்களையும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு கூட்டு போறாரு. அப்ப மர்ஃப் என்ன சொல்றானா, என்னோட ரூம்ல ஏதோ ஒரு பேய் இருக்குப்பா, அந்த பேய் புக் ஷெல்ஃப்ல இருக்க புக் எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்கல. சின்ன பிள்ளைங்க இப்படிதான் ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்லிட்டு கார்ல 2 பேரையும் கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியிலே டயர் பஞ்சர் ஆயிடுது. உடனே மர்ஃபோடைய அண்ணா வம்பு இழுக்கிறான், இதுக்கு தான்ப்பா இவளை கூட்டு வராதீங்கன்னு, இவ வந்தாலே இப்படிதான் பஞ்சர் ஆயிட்டே இருக்கு காருன்னு சொல்லிட்டு அந்த பையன் டயரை மாத்திக்கிட்டு இருக்கான். அப்படி மாத்திக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ட்ரோன் ரொம்ப கீழே பறக்குது. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதை பார்த்து அடுத்த நிமிஷமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கார் டயரை மாத்தல, இருந்தாலும் பரவாயில்ல வாடா அப்படியே ஓட்டுறான்னு சொல்லிட்டு டாமா ஓட்ட சொல்றாரு. இவரு கையில இருக்க லேப்டாப்பை வச்சு அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட ட்ரோன். அதுல இருக்க சோலார் செல்லை எடுத்தா இவங்களோட முழு பண்ணைக்கும் பவர் கொடுக்க முடியும். அதுக்காக தான் ஹீரோ எப்படியாச்சும் அந்த ட்ரோனை எடுக்கலான்னு பாக்குறாரு. சோள காட்டுக்குள்ள வண்டியை விடுறது, வேலியை உடச்சு தள்ளிட்டு போறது, இந்த மாதிரி நிக்காம அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. நிக்காதரா, நிக்காம போய்கிட்டே இருடான்னு டாம் கிட்ட சொல்லிட்டு இவர் வாட்டுக்கு அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்காரா. யோ தகப்பா ஒரு நிமிஷம் நிமிந்து பாரியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிரேக் அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பள்ளம். இவர் சொன்ன மாதிரி போயிருந்தா ட்ரோனை பிடிச்சிருக்க முடியாது, பரலோகத்துக்கு தான் போயிருக்க முடியும். எப்படியோ டாம் வண்டியை நிறுத்திட்டானா, என்னடா ட்ரோனை விட்டுட்டாரான்னு பார்த்தா எப்படியோ கடைசி நிமிஷத்துல ஹீரோ அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அதை அப்படியே கார்ல தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. மீட்டிங்ல பசங்களை பத்தி கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ஸ்கூல்ல டாக்டர் ஆகிறதுக்கும் இன்ஜினியர் ஆகிறதுக்கும் சொல்லி கொடுக்கறது கிடையாது, ஃபார்மிங் பண்றதுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா உலகத்துக்கு இப்ப இன்ஜினியர்ஸ் எல்லாம் தேவைப்படல, சாப்பாட்டை விளைவிக்கிற விவசாயிகள் தான் தேவைப்படுறாங்க. அதை தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா. பட் இந்த டாம் பையன் அதையும் ஒழுங்கா பண்ண மாட்டான் போல இருக்கு. அதை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லணும், சரி மேடம் என் பையனை கண்டிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். அதுக்கு என்னங்க பண்றது, பசங்களுக்கு வரதை தான் பண்ணுவாங்க. சரி ஓகே, நாளைக்கு எங்களுக்கு பேஸ்பால் மேட்ச் இருக்கு, அதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. நேரா வீட்டுக்கு வராரு. அப்போ சுத்தி இருக்க டிராக்டர்ஸ் எல்லாமே இவரோட வீட்டை நோக்கி ஈர்க்கப்படுது. ஏதோ மேக்னெட் வச்சு இழுத்தா எப்படி வரும் அந்த மாதிரி எல்லா டிராக்டர்ஸுமே ஹீரோட வீட்டை நோக்கி வருது. ஒன்னும் புரியாம வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப மேல இருந்து ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா குட்டி பொண்ணு மர்ஃபோடைய ரூம்ல இருந்து தான். திரும்பவும் புக் ஷெல்ஃப்ல இருந்து புக் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. ஒருவேளை இவளோட ரூம்ல இருக்க பேய் ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றா, மோர்ஸ் கோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்கல. அவருடைய யோசனை எல்லாமே அந்த டிராக்டர்ஸ பத்தி தான். ஏன்னா அதுல டிரைவரே இல்ல, தானா அந்த டிராக்டர் வீட்டுக்கிட்ட வந்து நிக்குது. அந்த ஒரு குழப்பத்தோட அப்படியே அன்னைக்கான நாள் முடியுது. அடுத்த நாள் பசங்களை கூப்பிட்டுட்டு பேஸ்பால் கேமுக்கு போறாரு. மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புழுதி புயல் வருது. உடனே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் மாஸ்க் கண்ணாடி எல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. உள்ள வந்தது நம்ம ஹீரோ கேக்குறாரு, பசங்களா ரூம் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தானே வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும், ஐயோ அப்பா மறந்து போயிட்டேன்ட்டு மர்ஃப் மேல ஓடுறா. பார்த்தா அவளோட ரூம்ல இருக்க ஜன்னல் திறந்திருக்கு. அது மூலியமா வெளியே இருக்க தூசி எல்லாமே உள்ள வந்துருச்சு. ஆனா அந்த தூசி எல்லாமே பாக்குறதுக்கு ஏதோ பேட்டர்ன் மாதிரி இருக்கு. மர்ஃப் அண்ணனோட ரூம்ல தூங்க சொல்லிட்டு அது என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மர்ஃப் தூங்கி எஞ்சிட்டு வந்து பாக்குறா. நம்ம ஹீரோ இன்னும் அது முன்னாடிதான் உட்காந்து இருக்காரு. இவளும் கூட போய் உட்கார்றா. அப்ப ஹீரோ சொல்றாரு மர்ஃப் கிட்ட, நீ சொல்ற மாதிரி இது பேய் கிடையாது, ஆக்சுவலா இது கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காயினை தூக்கி போடுறாரு. அதுவும் கரெக்டா போய் அந்த பேட்டர்ன்லயே உட்காருது. ஒருவேளை நம்ம பொண்ணு சொன்ன மாதிரி இது மோர்ஸ் கோடா தான் இருக்குமோன்ட்டு அதை நோட் பண்ணி பாக்குறாரு. ஆனா அது மோர்ஸ் கோட் கிடையாது, அது எல்லாமே பைனரி. திக்கா இருக்கிறதெல்லாம் 1, தின்னா இருக்க கோடு எல்லாமே 0. அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா அது ஏதோ ஒரு இடத்துடைய கோஆர்டினேட்ஸ். உடனே அதை மேப்ல போட்டு பாக்குறாரு. அங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரலான்ட்டு கிளம்புறாரா. அப்ப பொண்ணு கிட்ட சொல்றாரு, தாத்தா வர வரைக்கும் பத்திரமா வீட்லயே இருக்கணும் சரியா, எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அந்த இடத்த
இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க துணியை விலக்கி பார்த்தா இந்த குட்டி பொண்ணு அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னப்பா என்னை விட்டு தனியா போலான்னு பாத்தீங்களா, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல ஹீரோ எதுவும் திட்டல. சரி ஓகே வந்ததுதான் வந்துட்ட, ஒழுங்கா வழிய பார்த்து சொல்லுன்னு கையில மேப்பை கொடுக்கறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா உள்ள போக முடியல, வெளியே வேலி போட்டிருக்காங்க. இப்ப என்னமா பண்றது அப்படின்னு பொண்ணு கிட்ட கேட்டா, வேலி தானப்பா, வேலிதான் போடதான் செய்வாங்க, நம்ம வாட்டுக்கு கட் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படி சொல்றீங்க செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலியை கட் பண்றதுக்காக வெளியே போறாரு. கரெக்டா அந்த வேலியை கட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோக்கு யாரோ ஷாக் கொடுத்து மட்டையாக்குறாங்க. அப்படியே கண்ணை ஓபன் பண்றாரு. பக்கத்துல பொண்ணை காணோம். டார்சன் ஒரு ஏஐ ரோபோட், அதுதான் ஷாக் கொடுத்துருக்கும் போல இருக்கு. நீங்க எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. ஆனா நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. இவங்களோட பேரு அமிலியா. அவங்க நம்ம ஹீரோவை உள்ள கூட்டு போறாங்க. அந்த இடத்துலதான் பொண்ணு இருக்கா. பொண்ணு கூட நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே நாசாவை சேர்ந்தவங்க. அதுல ப்ரொஃபசர் பிராண்ட் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. அவரை நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. ப்ரொஃபசர் நீங்களா, இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ப்ரொஃபசர் தான் கூட்டு போய் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ உலகத்துல சாப்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. எங்கேயுமே காய்கறி அரிசி எதையுமே விளைய வைக்க முடியல. இப்போதைக்கு உலகத்துல மிஞ்சி இருக்கிறது சோளம் மட்டும்தான். அதை மட்டும்தான் விளைய வைக்க முடியும். ஆனா அதுவுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஆனா 20-30 வருஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் உலகத்துல சாப்பாடு இல்லாம எல்லா மக்களும் இறந்து போயிடுவாங்க. அதுக்குதான் இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே காப்பாத்தி வெளியே கூட்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் அவரோட பிளான் கிடையாது. இன்னும் ஒரு ஷிப் இருக்கு. அந்த ஷிப் எதுக்குன்னா யூனிவர்ஸ்ல நம்ம பிளானட் மாதிரியே வேற ஏதாச்சும் பிளானட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு டீமை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அந்த பைலட்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் சிமுலேஷன்ல தான் அந்த ஸ்பேஸ் ஷிப் ஓட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே நாசால ஒரு பைலட்டா தானே இருந்திருப்பாரு. அதனால நம்ம ஹீரோ கிட்ட அந்த டீம் கூட சேர்ந்து உங்களால போக முடியுமான்னு கேக்குறாரு. இத்தனை நாள் நீ உயிரோட இருந்தியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ இங்க வந்திருக்கனா அதுக்கு தே அப்படின்றவங்க தான் காரணமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல அங்கங்க கிராவிடேஷனல் அனாமலிஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஹீரோட வீட்டுல வித்தியாசமா ஒரு பேட்டர்ன் உருவாகிருச்சுல, அதுக்கு காரணம் கிராவிட்டி தான். அந்த மாதிரி உலகத்துல நிறைய இடத்துல தென்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் சாட்டர்ன் கிட்ட இருக்கிற வார்ம் ஹோல் தான். 48 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வார்ம் ஹோல் உருவாகி இருக்கு. ஆனா அது நேச்சுரலா உருவானது கிடையாது. கண்டிப்பா அதை யாரோ அங்க வச்சிருக்காங்க. மனுஷங்க கிட்ட ஒரு வார்ம் ஹோலை உருவாக்குற அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. சோ கண்டிப்பா தேன்றவங்க தான் உருவாக்கி இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வார்ம் ஹோல்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரதுக்காக ஒரு டீம் அனுப்பியிருப்பாங்க. அப்படி அந்த வார்ம் ஹோல்குள்ள போனவங்க வேற ஒரு கேலக்சிக்கே போயிட்டாங்க. அந்த கேலக்சியில மொத்தமா 12 பிளானட் இருந்திருக்கு. இந்த டீம்லயும் 12 பேர் இருந்திருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா ஒருத்தவங்களும் ஒரு பிளானட்டுக்கு போயிட்டு அந்த பிளானட் வாழ தகுதியுள்ளதா இருக்குதா அப்படின்றத பார்த்து ஒருவேளை வாழ முடியும்னா அந்த சிக்னலை பூமிக்கு அனுப்பணும். இதுதான் அந்த டீமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா அப்படி போன 12 பேர்ல 3 பேர்கிட்ட இருந்து மட்டும் தான் சிக்னல் வந்திருக்கு. உடனே இந்த ப்ரொஃபசர் 2 பிளான போட்டிருக்காரு. பிளான் ஏ என்னன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டிட்டு இருக்காருல, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே ஏத்திக்கிட்டு அந்த பிளானட்டை நோக்கி போகணும். ஆனா அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா பூமியில தான் அங்கங்க கிராவிட்டி பிரச்சனை இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணா மட்டும்தான் மக்கள் எல்லாருமே அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏத்திக்கிட்டு வெளியே போக முடியும். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணா போதும். பட் இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியல. அடுத்து பிளான் பி என்னன்னா இவங்க கிட்ட 5000 கருமுட்டை இருக்கு. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு உலகம் வாழ தகுதியானதா இருந்துச்சுன்னா இந்த 5000 கருமுட்டைகளையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த உலகத்துல கருத்தரிக்க வச்சு குழந்தை பிறக்க வச்சு அந்த உலகத்துல மனிதனத்தை காப்பாத்தணும் அப்படின்றதுதான் இவரோட பிளான். அப்போ உலகத்துல இருக்கவங்களோட மீதி பேர் கதி என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நீங்க அங்க போயிட்டு வரதுக்குள்ள நான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன வேலைனா அங்க இருக்க டீம் கூட சேர்ந்து 3 பிளானட்டையும் போய் அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பிளானட் வாழ தகுதியானதா இருந்துச்சுன்னா பூமிக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்குள்ள பூமியில இருக்க ப்ரொஃபசர் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிருப்பாரு. அப்புறம் பூமியில இருக்க மக்கள் எல்லாருமே அவர் உருவாக்கி இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோ கண்டுபிடிச்ச உலகத்துக்கு கூட்டு வரணும். இதுதான் இவங்களுடைய பிளான். சோ இப்ப நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணை விட்டு போக போறாரு. இதனால மர்ஃப் ரொம்ப கோவமா இருக்கா, பேசவே மாட்றா. அதான் விட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ போய் சமாதானப்படுத்துறாரு. நீ தானே சொன்ன உன்னோட ரூம்ல பேய் இருக்குன்னு, அப்ப அதுதான் என்ன சூஸ் பண்ணிருக்கு, அதுதானே என்கிட்ட அந்த கோஆர்டினேட்ஸை சொல்லுச்சு, அப்புறம் என்ன ஏன் கோச்சிக்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு மர்ஃப் என்ன சொல்றானா, அதுதான்ப்பா நானும் சொல்றேன், அந்த பேய் இன்னும் மெசேஜ் அனுப்பிச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்டே, இங்கேயே இருங்க அப்படின்ற விஷயத்த தான் அது சொல்லியிருக்கு. அதனாலதான் சொல்றேன் நீங்க போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட வாட்சை கொடுக்குறாரு. இந்த வாட்சை இப்ப வச்சுக்கோ, நான் போயிட்டு வரும்போது உனக்கு என்னோட வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோ இப்ப ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி போக போறாரு. அந்த வார்ம் ஹோல்குள்ள போவாரு. அப்போ இங்க இருக்க டைம் ரொம்ப வேகமா ஓடும்ல, அதுக்காக தான் அவர் அப்படி சொல்றாரு. அப்படின்னா நீங்க வரதுக்கு லேட் ஆகுமா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கோவமா தூக்கி போட்டு படுத்துக்கிறா. இதுக்கு மேல ஹீரோவால என்ன பண்ண முடியும், குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்படி அவர் வெளியே போகும்போது கரெக்டா ஒரு புக்கு கீழே விழுது. ஆனா அதை பத்தி அவர் கண்டுக்காம
கண்டுக்காம வெளியே போயிடுறாரு. கார் எடுத்துட்டு அந்த ஸ்டேஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு செகண்ட் ஒருவேளை நம்ம பொண்ணு இங்க ஒளிஞ்சிருக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பெட்ஷீட்டை விலக்கி பாக்குறாரு. ஆனா அங்க பொண்ணு இல்ல. அப்படியே ஸ்டேஷனுக்கு வராரு. மொத்தம் 4 பேர் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல போக போறாங்க. அதுல நம்ம ப்ரொஃபசர் பிராண்டோடைய பொண்ணு அமீலியாவும் வராங்க. இவங்க எல்லாருமே அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாட்டன் கிட்ட இருக்க வார்ம் ஹோலுக்கு போறதுக்கே 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவங்க மூச்சிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பாட்ல தூங்க போறாங்க. இப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப் பூமியை விட்டு வெளியே வருது. அந்த இடத்துல இன்னொரு ரிங்கு மாதிரி ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அதையும் இவங்களுடைய ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த ரிங்கு மாதிரி ஒரு இதை ஜாயின் பண்ணாங்கல்ல, அதை வச்சுதான் இவங்களோட ஷிப்புக்குள்ள இருக்க கிராவிட்டியை ஸ்டேபிளா வச்சிருக்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூமியை விட்டு தள்ளி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாரு. அதை ப்ரொஃபசர் எடுத்துட்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. ஆனா மர்ஃப் ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கு. அது என்னன்னு கூட கேட்க மாட்டா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் சாட்டன் கிட்ட புள்ளி மாதிரி சின்னதா ஏதோ ஒண்ணு நவுந்துட்டு இருக்கு. வேற எதுவும் இல்ல, நம்ம ஹீரோடைய ஷிப் தான். சாட்டன் கிட்ட வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லீப்பிங் பாடி இவங்க எல்லாரும் எழுப்பி விட்டுருச்சு. சோ மக்களே, உங்களுக்கு வார்ம் ஹோல்னா என்னன்னு தெரியும்ல. இப்போ ஒரு பேப்பர்ல ஏ பி அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கு. ஏன்றது ஒரு இடம், பின்றது ஒரு இடம். இப்ப ஏல இருந்து பிக்கு போகணும்னா நேரா போகணும். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனா இப்ப அந்த பேப்பர் அப்படியே வளைக்கிற மாதிரி ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணோம்னா அந்த 2 இடத்தையும் ஜாயின் பண்ண முடியும். இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி. சோ இததான் வார்ம் ஹோல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வார்ம் ஹோல்குள்ளதான் இப்ப போக போறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சாமி மேல பாரத்தை போட்டு அதுக்குள்ள போறாங்க. வார்ம் ஹோல்குள்ள போனது இவங்களால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க மட்டும்தான் முடியுது. கொஞ்சம் பதட்டத்தோட தான் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அமீலியா கிட்ட ஏதோ ஒரு உருவம் வருது. பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இவன் அந்த உருவத்துக்கிட்ட கை நீட்டுறா. அதுவும் அமீலியாக்கு கை கொடுக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த வார்ம் ஹோல்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துதான் அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இப்போ இவங்க வேற ஒரு கேலக்சிக்கே வந்துட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடி 3 பிளானட் இருக்கு. அதுல 2 பிளானட் தான் இவங்களுக்கு பக்கத்துல இருக்கு. 3வது பிளானட் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இருக்க பிளானட்டுக்கு போலான்னு பாக்குறாங்க. அந்த பிளானட்டுக்கு மில்லர்னு ஒருத்தவர் தான் போயிருப்பாரு. சோ அந்த பிளானட்டை மில்லர் பிளானட்னு கூப்பிடுறாங்க. பக்கத்துல இருக்கே அந்த பிளானட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த பிளானட் ஒரு பிளாக் ஹோலை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த பிளானட்ல ஹை கிராவிடேஷனல் புல் இருக்கும். இவங்களால போய் லேண்ட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இது மட்டும் தான் பிரச்சனையான்னு பார்த்தா இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த கிராவிட்டினால அந்த பிளானட்ல டைம் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். இப்ப இவங்களுக்கு 1 மணி நேரம்னா அந்த பிளானட்ல 7 வருஷம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு பயமா இருக்கு. ஏன்னா அங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணி லேட் ஆயிடுச்சுன்னா திரும்ப வரும்போது பூமியே இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பயப்படுறாரு. பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த பிளானட்ல தண்ணி இருக்கிறதா அந்த பையன் சொல்லியிருப்பான். தண்ணி உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ல. சோ அதனால இந்த பிளானட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு போறாங்க. ஆனா எல்லாருமே போகல. ரோம்லி அப்படின்னு ஒருத்தவரை மட்டும் இந்த மதர் ஷிப்லயே விட்டுட்டு ஒரு சின்ன ஷிப் எடுத்துட்டு மத்த எல்லாருமே அந்த பிளானட் குள்ள போறாங்க. ஹீரோ அவர் கூட அந்த ரோபோட்டையும் கூட்டு போறாரு. ஆனா அது டார்ஸ் கிடையாது, வேற ஒரு ரோபோட். இதோட பேரு கேஸ். இவங்க எல்லாரும் அந்த பிளானட் குள்ள வந்துடுறாங்க. சுத்தி பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கு. எங்கேயுமே தர இல்ல. அப்படியே அந்த தண்ணியிலேயே லேண்ட் பண்றாங்க. வெளியே வந்தா ஒரு முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. அந்த அளவுக்கு ஆழம் இல்ல. ஹீரோ மட்டும் ஷிப்புக்குள்ள இருக்காரு. மத்த 2 பேருமே கேஸ கூப்பிட்டு அந்த சிக்னல் வந்த டைரக்ஷனை நோக்கி போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா சிக்னல் வந்த பீக்கன் மட்டும்தான் இருக்கு. ஆளை காணோம். அப்படியே முன்னாடி கொஞ்சம் தூரத்துல ஒரு மலை இருக்கு. சரி, அந்த மலையில போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அது மலை கிடையாது, ஒரு பெரிய அலை. அதுவும் இவங்களை நோக்கி வரல, தள்ளி தான் போய்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அமீலியா என்ன பண்றாங்க, அங்க இருக்க டேட்டாஸ் எடுத்துட்டு வரலாமேன்ட்டு போறாங்க. அப்படி போகும்போதுதான் நம்ம ஹீரோ பின்னாடி பாக்குறாரு. இவங்களை நோக்கி இன்னொரு பெரிய அலை வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இந்த பக்கம் அமீலியா கிட்ட சீக்கிரமா ஷிப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஷிப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அமீலியா வர மாதிரி தெரியல. அந்த டேட்டாவை எடுத்துட்டு தான் வரேன், இல்லைன்னா இது எல்லாமே வீணாயிடும்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை எடுக்க போறாங்க. ஆனா கீழே விழுந்துடுறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல. இந்த பக்கம் அலை ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால வர முடியாது, நீ சீக்கிரம் ஷிப் எடுத்துட்டு கிளம்புன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இவங்களை விட்டு போறதா இல்ல. கேஸ் கிட்ட போய் அமீலியாவை தூக்கிட்டு வான்னு சொன்னதும் அந்த ரோபோட்டும் வேகமா வந்து அமீலியாவை தூக்கிட்டு ஷிப்புக்கு வந்துடுது. ஆனா அடுத்து இன்னொருத்தவன் வந்தான்ல, அவன் ஷிப்புக்குள்ள ஏறதுக்குள்ள தண்ணி அடிச்சிட்டு போயிடுது. அவ்வளவுதான். இவங்களும் அந்த அலையில மாட்டிக்கிறாங்க. சர்ஃபிங் பண்ற மாதிரி அந்த ஷிப்பை யூஸ் பண்ணி அலைய கடந்து வந்துடுறாங்க. இன்ஜின்ல ஃபுல்லா தண்ணி ஏறிடுச்சு. அதை ட்ரைன் பண்ணி இங்க இருந்து பறக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இந்த பிளானட்ல இருக்க ஒரு நிமிஷமும் இவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும். ஆனா இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ண போறமேன்ட்டு ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகிறாரு. அமீலியா கிட்டதான் கோவப்படுறாரு. ஏன்னா அவங்க தானே டேட்டாவை எடுத்துட்டு வரேன்னு போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால இவங்க 2 பேருக்குள்ள லைட்டா ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஏதாச்சும் பண்ண முடியுமா, அந்த பிளாக் ஹோல்குள்ள போனா இங்க வீணாக்குன டைம் எல்லாம் நம்மளுக்கு திரும்பி கிடைக்குமான்னு கேக்குறாரு. ஆனா டைம்ன்றது ஒண்ணு வேகமா போகும், இல்லைன்னா ஸ்லோவா போகும். இதை தாண்டி இவங்களால பின்னாடி வர முடியாது. அது சொன்னதும் நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாகிறாரு. அப்ப பார்த்தா பின்னாடி இன்னொரு அலை வருது. எப்பா சாமி, ட்ரெயின் பண்ண வரைக்கும் போதும், வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் ஆன் பண்றாங்க. நல்ல வேலை அது ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த அலையில மாட்டுறதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. இவங்களோட மதர் ஷிப்புக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ரோம்லிக்கு லைட்டா வயசாய் போயிருக்கு. வெள்ள முடியெல்லாம் வந்திருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டா
23 வருஷம்ன்றாரு. சோ இவங்க நினைச்சதை விட டைம் இன்னும் ரொம்ப ஸ்லோவா அந்த பிளானட்ல இருந்திருக்கு. இப்ப ஹீரோ பூமியில இருந்து வந்த எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோட பையன் டாம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தைய பிறந்துருச்சு. அடுத்து அவங்க வீட்டுல இருந்த தாத்தா அவரு இறந்துட்டாரு போல இருக்கு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோட எமோஷன் எப்படி வெளியே வருது பாருங்க. இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோமேன்ற சந்தோஷம், ஆனா அவங்க கூட இருக்க முடியலன்ற வருத்தம், இது எல்லாத்தையுமே கலந்து பயங்கரமா நடிச்சிருப்பாரு. இவ்வளவு நாளா மர்ஃப் வந்து கோவமா இருந்திருப்பா, பேசியிருக்க மாட்டா. ஆனா இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதுக்கு காரணம் அவளுக்கு நம்ம ஹீரோவோட வயசு வந்துருச்சு. ஹீரோ தான் சொல்லிட்டு வந்திருப்பாருல, நான் போயிட்டு வரும்போது உனக்கு என்னோட வயசு இருக்கும், அந்த சமயம் நான் கண்டிப்பா வந்திருப்பேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனாலதான் மர்ஃப் வந்து கேக்குறா, ஏன்பா நீங்க வரேன்னு தானப்பா சொன்னீங்க, இப்ப எனக்கு உங்க வயசு ஆயிடுச்சு, ஆனா ஏன்பா இன்னும் நீங்க வரல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேக்குறா. ஹீரோவால என்ன பண்ண முடியும்? அதை கேட்டு இன்னும் இவரு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பூமியில இருக்க மர்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க ப்ரொஃபசர் பிராண்ட் கூடயே சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரொஃபசருக்கு பயங்கரமா வயசாகி போயிருக்கு. முன்னாடியே அவருக்கு வயசாயிருக்கும், இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சுல, சோ இன்னும் நல்லா வயசாகி போயிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்ல ப்ரொஃபசருக்கு இன்னும் சீரியஸ் ஆயிடுது. பெட்ல சேர்த்திருக்காங்க. அவரை பாக்குறதுக்காக மர்ஃப் போறாங்க. அந்த சமயம் தான் அந்த ப்ரொஃபசர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு பாருங்க. என்னன்னா இவர் பிளான் ஏ பிளான் பின்னு 2 வச்சிருப்பாருல, அதுல பிளான் ஏ அப்படின்ற ஒன்னே கிடையாதான், சும்மா தான் சொல்லியிருப்பாராம். சோ ஹீரோவை அனுப்புனா அவரால் திரும்பி வர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவர் வேணும்னே அனுப்பியிருக்காரு. இந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் அங்க இறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளானட் வீணாயிருச்சு. இப்ப 2வது பிளானட், அந்த பிளானட்டோட பேரு டாக்டர் மேன். ஏன்னா மேன் ஒருத்தவர் தான் அந்த பிளானட்டுக்கு போயிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த பிளானட்டுக்கு போகலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த பிளானட்டுமே பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சோ அமிலியா என்ன சொல்றாங்க, நம்ம 3வது பிளானட்டான எட்மோர்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. பட் ஹீரோ வந்து அங்க போக மாட்டாரு. ஏன்னா அந்த எட்மோர்டுன்றது வேற யாரும் இல்ல, அமிலியாவுடைய லவ்வர். சோ அவளோட லவ்வர் அங்க இருக்கிறதுனாலதான் இவ அங்க போறேன்னு சொல்றா. இவ பேச்ச கேட்க கூடாது, ஏன்னா இவ பண்ண தப்புனாலதான் ஆல்ரெடி இவ்வளவு டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே 2வது பிளானட்டான டாக்டர் மேன் அப்படின்ற பிளானட்டுக்கு போறாங்க. அந்த பிளானட்குள்ள போனதும் அங்க அழகழகா மேகங்கள் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணி போறாங்களா, அப்ப டங்குன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அந்த மேகங்கள் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. அதுல இவங்களோட ஷிப்பு லைட்டா மோதி இருந்திருக்கும், அதனாலதான் சவுண்ட் வந்திருக்கும். இப்ப அந்த மேகங்கள் மட்டும் ஃப்ரீஸா இல்ல, அந்த மொத்த உலகமுமே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. அந்த பிளானட்குள்ள போய் லேண்ட் ஆகுறாங்க. அப்ப இவங்களுக்கு சிக்னல் அனுப்பினால ஒரு பையன், அந்த பையனுடைய ஷிப் இருக்கு. உள்ள போய் பார்த்தா ஆளை காணோம். ஏன்னா அவன் ஸ்லீப்பிங் பாட்ல தூங்கிட்டு இருக்கான். அவனை அந்த பாட்ல இருந்து எழுப்பி விடுறாங்க. அப்படி எஞ்சவன் நம்ம ஹீரோவை பார்த்ததும் கட்டி புடிச்சிட்டு அழுகுறான் பாருங்க. இத்தனை வருஷமா யாரையும் பார்க்காததுனால பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு இந்த உலகத்தை பத்தி சொல்றான். இந்த பிளானட்ல நம்ம பூமி மாதிரியே 80% கிராவிட்டி இருக்கு. அப்புறம் காலையில ஒரு 67 மணி நேரம் நல்லா குளிரும், மீதி நைட்டு 67 மணி நேரம் ரொம்ப நல்லா குளிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பூமியில இருந்து மர்ஃப் மெசேஜ் அனுப்புறா. ப்ரொஃபசர் இறந்துட்டார்ல, அந்த விஷயத்த அமிலியா கிட்ட சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறா. அமிலியா, உனக்கும் தெரியும் தானே, பூமியில இருக்க யாரையுமே காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சு வேணும்னே எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, இந்த விஷயம் எங்க அப்பாக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறா. அப்படியே அமிலியா திரும்பி நம்ம ஹீரோவோட மூஞ்ச பாக்குறா. டேய் அப்படி பாக்காதரா, இந்த விஷயம் எனக்கும் தெரியாது, எங்க அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி அமிலியா சொல்றா. அந்த சமயம் தான் அந்த மேன்ன்றவன் சொல்றான், அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ப்ரொஃபசர் அந்த ஈக்குவேஷனை போட்டுட்டு இருக்காராம். அவரு எப்பயோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டாராம். ஆனா முழுசா கிடையாது, பாதி ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணிருக்காரு. மீதி ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு ஒரு டேட்டா வேணும். அந்த டேட்டா எங்க இருக்குன்னா பிளாக் ஹோல்குள்ள. யாராச்சும் ஒருத்தங்க பிளாக் ஹோல்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கிராவிட்டி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி குவாண்டம் டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் அதை வச்சு இந்த முழு ஈக்குவேஷனையுமே சால்வ் பண்ண முடியும். ஆனா பிளாக் ஹோல்குள்ள யாராச்சும் போயிட்டு திரும்ப வெளியே வர முடியுமா? கண்டிப்பா வர முடியாதுல. அதனாலதான் அந்த ப்ரொஃபசர் என்ன பண்ணிருக்காரு, பிளான் பி மட்டும் நம்ம செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லி இதுக்குள்ள இழுத்து விட்டுருப்பாரு. இப்ப இவங்களோட ஷிப்ல தான் அந்த 5000 கருமுட்டை இருக்கு. அதை வச்சு மனித இனத்தை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ இந்த டீம் எல்லாம் அனுப்பி விட்டுருப்பாரு. பட் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சா நம்ம ஹீரோ வந்திருப்பாரா? கண்டிப்பா சாவர வரைக்கும் நான் என் பொண்ணு கூடயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பூமியிலே இருந்திருப்பாரு. அதனாலதான் ப்ரொஃபசர் அந்த உண்மையை மறைச்சிருப்பாரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு இப்ப எப்படி இருக்கும், இதுக்கு மேல என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் திரும்ப என் பொண்ணு கிட்ட போறேன், வீட்டுக்கு போக போறேன்னு கிளம்புறாரு. எப்படி போக போறாருன்னு பார்த்தா அந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ள போனா மேபி பூமிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஹோல்குள்ள போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அந்த ரோம்லின்றவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா அந்த ப்ரொஃபசருக்கு என்ன வேணும், பிளாக் ஹோல்குள்ள இருக்க குவாண்டம் டேட்டா தான் வேணும். அதை எந்த ஒரு மனுஷங்களாலையும் எடுக்க முடியாது. ஆனா இப்ப இவங்க கிட்ட ஏஐ ரோபோட் இருக்குல்ல, அந்த ரோபோட்டை பிளாக் ஹோல்குள்ள போட்டாங்கன்னா மேபி சப்போஸ் அந்த ரோபோட் அழியாம இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அந்த ரோபோட் இவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்ல, சோ அது மூலமா இவங்களுக்கு குவாண்டம் டேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்த ரோம்லி ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கு இவங்க டார்ஸ் என்ற ரோபோட்டை தான் பயன்படுத்த போறாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் போல இருக்கு. இப்போ பூமியில இருந்தாங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம் அங்க இருக்க பொருளை வச்சு. ஆனா இந்த இடத்துல இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி பொருள் கிடைக்கும் அப்படின்னு
யோசிக்கும் போதுதான் ரூம்லிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, இந்த பிளானட்ல ஒரு பையன் இருந்தால மேன், அவன்கிட்டயும் ஒரு ரோபோட் இருந்திருக்கும். ஆனா அது டேமேஜ் ஆகி போயிருக்கும். இப்ப யூஸ் இல்லாம தான் இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம டார்ஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரூம்லி மேன் ஷிப்புக்கு போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த மேன் நம்ம ஹீரோவை தனியா கூட்டு போய் பேசுறான். நல்லா தான் பேசிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டு கொல்ல பாக்குறான். ஏன் இந்த பையன் எப்படி பண்றான்னு பார்த்தா, ஆக்சுவலா இந்த பிளானட் வாழ தகுதியானதே கிடையாது. எங்கேயுமே மண்ணு கிடையாது. மண் இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, சூரியனே கிடையாது. அதனாலதான் இந்த மொத்த பிளானட்டும் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. இந்த மாதிரி மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயம் கூட இந்த பிளானட்ல இல்ல. இருந்தாலும் இந்த பையன் மெசேஜ் அனுப்பியிருப்பான். ஏன்னா அப்பதானே இவனை வந்து காப்பாத்துவாங்க. அதுக்காக தான் பொய்யான சிக்னல் அனுப்பியிருப்பான். ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோட ஹெல்மெட் உடச்சு விட்டு போயிடுறான். அவரால் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கு. அதை எடுத்து அமிலியா கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. உடனே அமிலியாவும் ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த மேன் பையன் என்ன பண்றான், ரோம்லி மேனோடைய ஷிப்புக்குள்ள இருந்தாருல, அதே ஷிப்புக்குள்ள வச்சு ரோம்லிய வெடிச்சு செதற வச்சிட்டான். அவரை சாவடிச்சுட்டு அங்க இருக்க இன்னொரு ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு ஹீரோ வந்து மதர் ஷிப்பை நோக்கி போயிட்டு இருக்கான். அவனை தடுக்கிறதுக்காக அமிலியாவும் ஹீரோவும் பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி பூமியில இருக்க மர்ஃபை காமிக்கிறாங்க. அவளுக்கு ஹீரோ மேல கோவம். தன்னோட அப்பாவும் பூமியில இருக்க எல்லாரையும் கை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சோ எங்க அப்பாவும் அந்த ப்ரொஃபஸரும் கைவிட்ட மாதிரி நானும் கைவிட போறதில்ல. எனக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. சின்ன வயசுல என்னோட ரூம்ல கொஞ்சம் வித்தியாசமா நடக்கும். அப்போ நான் அதை பேயின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த பேயை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. அது என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. சோ எனக்கு தேவையான பதில் அந்த இடத்துல கிடைக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு மர்ஃப் வீட்டுக்கு வராங்க. அங்க மர்ஃபோடைய அண்ணன் குடும்பம் இருக்கு. பட் அண்ணனோட பொண்டாட்டியும் பையனும் பயங்கரமா இரும்பிக்கிட்டு இருக்காங்க. மர்ஃபோடைய ஃப்ரெண்டு போய் செக் பண்ணி பாக்குறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த டஸ்ட்டை சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால லங்ஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆகி போயிருக்கு போல. இதுக்கு மேல அவங்க இங்க இருந்தா ஆபத்து, சீக்கிரமா கூட்டு போகணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம மர்ஃபோ எல்லாரையும் வாங்க போலான்னு கூப்பிடுறா. ஆனா மர்ஃபோடைய அண்ணன் வந்து கத்துறாரு. ஏற்கனவே அப்பா ஏமாத்திட்டு போனது பத்தாதா, இப்ப நீயும் ஏமாத்த பாக்குறியா, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இங்கே இருந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மர்ஃபை வெளியே அனுப்பி விட்டுறாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வந்துடுறாங்க. ஆனா அப்பயும் அவங்க விட்டு கொடுக்கறதா இல்ல. நேரா போயிட்டு டாம் வளர்த்துக்கிட்டு இருந்த சோளம் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுறாங்க. அதை பாக்குறதுக்காக டாம் வெளியே போயிடுறானா, அந்த கேப்ல மர்ஃப் உள்ள வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேஃபா ஃபெசிலிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ மதர் ஷிப்பை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு முன்னாடி இந்த மேன் பைய போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றாரு, தயவு செய்து டாக் பண்ணாத, ஒழுங்கா டாக் பண்ணலனா ஷிப்பே டேமேஜ் ஆயிடும், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பைய கேட்கல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் டாக் பண்றான். ஆனா அது ஒழுங்கா லாக் ஆகல போல இருக்கு. ஹீரோவும் திரும்ப திரும்ப சொல்லி பாக்குறாரு. பட் அந்த பைய கேட்கல. ஹேட்சை ஓபன் பண்றானா, அவ்வளவுதான். அங்க இருக்க பிரஷர்ல அப்படியே அந்த ஷிப்பு வெடிக்குது. அவனோட ஷிப்பு மட்டும் வெடிச்சது இல்லாம மதர் ஷிப்பையும் டேமேஜ் பண்ணி விட்டுருது. இப்ப அப்படியே அந்த ஷிப்பு சுத்திக்கிட்டே நவுந்து போயிட்டு இருக்கு. ஸ்பேஸ்ல ஒரு ஷிப்பு நேரா இருந்தாலே டாக் பண்றது கஷ்டம். இது நல்லா பம்பர மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல போய் எப்படி டாக் பண்ண முடியும்? அவ்வளவுதான், எல்லாம் நாசமா போச்சு, நம்ம சாவ போறோம் அப்படின்ற மாதிரி அமிலியா சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம என்ன பண்றாரு, அது சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த சுத்துறத கால்குலேட் பண்றாரு. அந்த சுத்துறத கால்குலேட் பண்ணி இவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரியே சுத்தி ஷிப்பை கிட்ட கொண்டு போயிட்டு பொறுமையா டாக் பண்றாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு டாக் பண்ணிடுறாரு கரெக்டா. ஆனா அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் தலையே சுத்தி மயக்கம் வந்துருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மதர் ஷிப்புக்குள்ள வந்து பாக்குறாங்க. இவங்க வச்சிருந்த 5000 கருமுட்டையும் சேஃபா தான் இருக்கு. ஆனா நேவிகேஷன் ஃபுல்லா காலி. திரும்பி பூமிக்கு போற அளவுக்கும் இவங்க கிட்ட லைஃப் சப்போர்ட் இல்ல. சோ இப்ப இவங்களுக்கு இருக்க ஒரே வழி அந்த 3வது பிளானட்டான எட்மண்ட்ஸ் பிளானட்டுக்கு போறது. ஆனா அங்க போற அளவுக்கு இவங்க கிட்ட தேவையான ஃபியூவல் இல்ல. அப்பதான் ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. இந்த பிளாக் ஹோலை ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி யூஸ் பண்ணி போலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்றாரு. இவங்களும் அந்த ஐடியாவை பண்றாங்க. சோ இந்த ஸ்லிங் ஷாட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல மக்களே, ஒரு பிளானட்டோ இல்ல ஸ்டாரோ அது சுத்தி இருக்க கிராவிட்டியை யூஸ் பண்ணி உண்டிகோல் மாதிரி வேகமா சுத்தி அந்த பிளானட்டோட கிராவிட்டில இருந்து வெளியே வந்தாங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்பீட்ல போவாங்க. அந்த விஷயத்தை தான் இங்க பண்றாங்க. பிளாக் ஹோலோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி அப்படியே அதை சுத்தி வராங்க. இப்போ அந்த கிராவிட்டில இருந்து வெளியே வரதுக்கு இந்த ஷிப்போடைய வெயிட்டை கம்மி பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த ரோம்லி சொல்லியிருப்பாருல பிளாக் ஹோல்குள்ள ரோபோட்டை போட்டோம்னா அது மேபி அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ணும்னு சொல்லியிருப்பாருல, அந்த விஷயத்த நம்ம ஹீரோ பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஒரு ஸ்பேஸ் ஷட்டில்ல டார்ஸ் ரோபோட்டை அந்த பிளாக் ஹோல்குள்ள அனுப்பி விட்டுறலான்னு பாக்குறாரு. அப்ப அமிலியா சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு ரோபோட்டை இப்படி பண்ணக்கூடாதுல்ல, நம்ம தானே அதை கூப்பிட்டு வந்தோம், இப்ப எப்படி அதை தனியா விட முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த டார்ஸ் ரோபோட்டே சொல்லுது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அமிலியா, இதுக்குதான் என்ன உருவாக்கி இருக்காங்க, மனுஷனை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கு வேணா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள அந்த டார்ஸை வச்சு பிளாக் ஹோல்குள்ள தள்ளி விட்டுறாரு. ஆனா இன்னுமே வெயிட் கம்மி பண்ணணும் போல இருக்கு. அதனால அமிலியாக்கு தெரியாம நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டிருக்காரு. என்னன்னா, இவர் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஷட்டிலே ரிலீஸ் பண்ணி அந்த பிளாக் ஹோல்குள்ள உள்ள போறாரு. இதுதான் அவருடைய பிளானா இருந்திருக்கும். அந்த விஷயத்த இப்பதான் சொல்றாரு. அமிலியா வேணாம் வேணான்னு கத்துறாங்க. பட் நம்ம ஹீரோ கேட்கல. ஒருத்தராச்சும் எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவரு அந்த மதர் ஷிப்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு பிளாக் ஹோல்குள்ள விழுந்துடுறாரு. இப்ப வெயிட் கம்மியானதுனால அமிலியாவுடைய ஷிப் அந்த
அந்த கிராவிட்டில இருந்து வெளியே வந்து இவங்க நேரா அந்த எட்மர்ட் பிளானட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிளாக் ஹோல்குள்ள விழுந்துட்டு இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. உள்ள வந்ததும் கும் இருட்டா இருக்கு, வெளியே என்ன இருக்குன்னே தெரியல, சிஸ்டம்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் மயங்கி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சு பாக்குறாரு. அப்போ பயங்கரமான வேகத்துல போயிட்டு இருக்கிறதுனால ஷிப்ல நெருப்பு பிடிச்சிக்குது. உடனே இவர் அந்த ஷிப்ல இருந்து எஜெக்ட் ஆயிடுறாரு. இப்ப எந்த ஷிப்பும் இல்லாம இவர் தன்னந்தனியா அந்த பிளாக் ஹோல்குள்ள விழுந்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா விழுந்துனே இருக்காரா. அப்போ ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த இடமே வித்தியாசமா மாறுது. இந்த லிஃப்ட் ஏரியாக்குள்ள லிஃப்ட் இல்லாம கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நேரமா விழுந்துகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல சைட்ல கைய வச்சு புடிச்சிடுறாரு. அவருக்கு எங்க இருக்காருன்னே புரியல. அந்த பக்கம் ஏதோ ஷெல்ஃப் மாதிரி இருக்கு, அதை போட்டு தட்டுறாரா. அப்ப அந்த ஷெல்ஃப்ல இருக்க புக்கு கீழே விழுது. அப்படி கீழே விழுந்ததும் பார்த்தா அந்த இடத்துல நம்ம மர்ஃப், அதுவும் சின்ன வயசு மர்ஃப் அங்க உட்கார்ந்து இருக்கா. அவளை பார்த்ததும் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷெல்ஃபை போட்டு பயங்கரமா தட்டுறாரு. இதுல அந்த ஷெல்ஃப்ல இருக்க புக் எல்லாம் கீழே விழுது. சோ இப்ப புரியுதா மக்களே, நம்ம சின்ன வயசு மர்ஃப் அவளோட ரூம்ல ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லியிருப்பா. அந்த பேய் தான் புக்கெல்லாம் கீழே தள்ளி விழுதுன்னு சொல்லியிருப்பா. ஆனா அது பேய் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இவர் பேசுற எதுவுமே அந்த பக்கம் கேட்கல. சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த இடம் ஃபுல்லாவே இவர் பொண்ணுடைய மெமரிஸ் தான் இருக்கு. இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல என்ன மெமரி ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போவார்ல, அந்த சீன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பக்கத்துல இருந்து ஹீரோ கத்துறாரு, டேய் போகாதரா, உன் பொண்ணை விட்டு போகாத, உன் பொண்ணு சொல்றத கேளு, அவ கூடவே இருன்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த ஷெல்ஃபை தட்டுறாரு. ஒரு புக்கு கீழே விழுது. இதை இந்த பக்கத்துல இருக்க ஹீரோ பாக்குறாரு. பட் கண்டுக்காம போயிடுறாரு. இந்த சீனை தான் நம்ம ஆரம்பத்துல பாத்திருப்போம். அவர் வெளியே வரும்போது ஒரு புக்கு விழுந்திருக்கும்ல, அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போய் பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் டார்ஸ் ரோபோட்டுடைய குரல் கேக்குது. டார்ஸ், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்டா, ஆமா கூப்பர், நான் உயிரோட தான் இருக்கேன். 5th டைமென்ஷன்ல இருக்கவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க, அவங்க தான் இந்த இடத்த உனக்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. சோ மக்களே, இந்த 5th டைமென்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏற்கனவே நான் போட்ட 2 வீடியோலயும் இதை பத்தி சொல்லியிருக்கேன். சோ இந்த டைமென்ஷன்ஸை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. இப்ப சிம்பிளா 5th டைமென்ஷன்னா என்னன்னா, நம்ம எல்லாருமே 3rd டைமென்ஷன்ல இருக்கோம். சோ நம்மளால பண்ண முடியாத விஷயத்த 5th டைமென்ஷன்ல இருக்கவங்க பண்ணுவாங்க. அதுதான் டைமை கண்ட்ரோல் பண்றது. நம்ம ஹீரோ இப்போ ஒரு இடத்துல இருக்காருல, அதை உருவாக்குனதும் அவங்க தான். டைமையே ஒரு பிசிக்கல் டைமென்ஷனா இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப டார்ஸ் சொல்லுது, அது கிட்ட குவாண்டம் டேட்டா இருக்கா, ஆனா இதை பூமிக்கு அனுப்ப முடியல. இதை பூமிக்கு அனுப்புனாங்கன்னா அவங்க அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பூமியில இருக்க மக்களை காப்பாற்ற முடியும். பட் எந்த வழியிலுமே இந்த டேட்டாவை பூமிக்கு அனுப்ப முடியல அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ என்னால அனுப்ப முடியும்ன்றாரு. பூமியில இருக்க நாசாவோட கோஆர்டினேட்ஸை பைனரியா வாங்கிக்கிறாரு. இதை வச்சு இவர் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா இன்னொரு மெமரிக்கு போறாரு. அந்த இடத்துல என்ன சீன் ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருவாரு. அப்ப அவரோட வீட்டை சுத்தி நிறைய டிராக்டரா இருக்கும். வீட்டுக்குள்ள போகும்போது விண்டோ திறந்திருக்கும், தூசி எல்லாம் உள்ள வந்திருக்கும்ல, அந்த சீன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் 5th டைமென்ஷன்ல இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, உள்ள வந்துட்டு இருக்க தூசியில கைய வச்சு நாசாவோட கோஆர்டினேட்ஸை அப்படியே பைனரியா அங்க உருவாக்குறாரு. இதையும் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். அந்த டஸ்டால உருவான பைனரி எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி தான் நாசாவோட கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ அந்த ஃபெசிலிட்டிக்கு போயிருப்பாரு. சோ இதுக்கு காரணமும் இந்த பக்கம் 5th டைமென்ஷன்ல இருக்க நம்ம ஹீரோ தான். சோ நம்ம ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, என்னதான் 5th டைமென்ஷன்ல இருக்கவங்களால டைம் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் அவங்களால 3rd டைமென்ஷன்ல இருக்கவங்க கிட்ட பேச முடியாது. அப்படியே பேசணும்னு நினைச்சாலும் 3rd டைமென்ஷன்ல இருக்க நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்காக தான் நம்ம ஹீரோவை இங்க கூட்டு வந்திருக்காங்க. அண்டு நம்ம ஹீரோ ஒன்னும் இந்த உலகத்தை காப்பாத்த போறது கிடையாது. ஹீரோவோட பொண்ணான மர்ஃப் தான் காப்பாத்த போறாங்க. இவருக்கும் மர்ஃபுக்கும் நடுவுல இருக்க கனெக்ஷன், அந்த லவ் தான் எல்லாத்துக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, டார்ஸ் கிட்ட இருக்க அந்த குவாண்டம் டேட்டாவை வாங்கி மோர்ஸ் கோட அவரோட வாட்ச்ல போட்டுட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் மர்ஃபை காமிக்கிறாங்க. அண்ணனோட பொண்டாட்டியும் புள்ளையும் வெளியே அனுப்பியாச்சா, இப்போ அவங்களோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாமேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. உள்ள வந்தக்கு அப்புறமேட்டு தான் மர்ஃபுக்கு ஒன்னொன்னா புரிய வருது. இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இங்க இருந்திருப்பாங்க. அப்ப நடக்கிறது எதுவும் புரியாம பேயின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம மர்ஃபுக்கு நல்லாவே புரியுது, தன்னோட அப்பா தான் நம்ம கிட்ட பேச நினைச்சுக்கிட்டு இருக்காருன்றத புரிஞ்சுக்கிறா. அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காருன்ற சந்தோஷத்தோட அவரோட வாட்சை எடுக்கலாமேன்ட்டு போறாளா. அப்ப அந்த வாட்ச் ஓட மாட்டேங்குது, ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. அப்ப சடனா அந்த வாட்சை நல்லா உத்து பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, அந்த வாட்ச் ஒன்னும் ஓடாம நிக்கல, அது இந்த பக்கம் நம்ம அப்பா அனுப்புற மார்ஸ் கோடு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன வேணும். இவ்வளவு நேரம் தன்னோட அப்பாவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளை காப்பாத்த போறதே நம்ம அப்பா தான் சொல்லிட்டு அந்த வாட்ச் எடுத்துட்டு வெளியே வராங்க. கரெக்டா மர்ஃபோட அண்ணனும் அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு வராரு. அண்ணா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டானா, அவரு தானா நம்மளை காப்பாத்த போறாருன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து அந்த மார்ஸ் கோட டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அதை ஒர்க் ஆச்சா என்னன்னு தெரியல. டார்ஸ் கிட்ட கேக்குறாரு. அப்ப டார்ஸ் என்ன சொல்லுது, கண்டிப்பா அது வேலை செஞ்சிருச்சு, வேலை செஞ்சதுனாலதான் இவங்க டெசராக்ட க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டார்ஸ் சொல்லுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு இன்னுமா புரியல, அவங்க தேலாம் கிடையாது, எந்த ஒரு ஏலியன்ஸும் இல்ல, அவங்க நம்ம தான், மனுஷங்க தான். நான் மர்ஃபுக்கு என்ன பண்ணனோ அதே தான் இவங்களும் எனக்கு பண்ணிருக்காங்க.
நம்ம எல்லாருக்காகவும் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க மனுஷங்களால இதை பண்ண முடியாது. ஆனா ஒரு நாள் மனுஷங்க 4th டைமென்ஷன்ல இருந்து 5th டைமென்ஷனுக்கு எவால்வ் ஆனக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இதை அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அதாவது இப்ப நம்ம ஹீரோ எப்படி இந்த டைமென்ஷன்ல இருந்து அந்த டைமென்ஷன்ல இருக்க மர்வ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, அதே மாதிரிதான் 5th டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய மனுஷங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த டார்ஸை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்க மனுஷங்களால கண்டிப்பா அதை பண்ண முடியாது. ஆனா ஒரு நாள் மனுஷங்க 4th டைமென்ஷன்ல இருந்து 5th டைமென்ஷனுக்கு எவால்வ் ஆனக்கு அப்புறமேட்டு இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அந்த இடமே அப்படியே க்ளோஸ் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ அந்த வார்ம் ஹோல்குள்ள வராரு. அப்போ அவரை கிராஸ் பண்ணி ஒரு ஷிப்பு போகுது. இது எந்த ஷிப்புனா, நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல பூமியில இருந்து இந்த கேலக்சிக்கு ஒரு வார்ம் ஹோல் வழியா வந்திருப்பார்ல, இப்ப அந்த வார்ம் ஹோல்ல இருக்காரு. அப்ப அந்த இடத்துல தாங்க ஒரு ட்விஸ்ட். அமிலியா ஒரு டிரான்ஸ்பரண்டான உருவத்துக்கு கை கொடுத்திருப்பாங்களே, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ சாட்டன் பக்கத்துல மயங்கி கிடக்குறாரு. தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது, ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் வருது போல இருக்கு. அதுல இருக்கவங்க நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. ஹீரோ கண் முடிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்போ பூமியில இருக்க கணக்குப்படி பார்த்தா இவருக்கு 124 வயசு. ஆனா அந்த வார்ம் ஹோல்குள்ள டிராவல் பண்ணி வேற ஒரு கேலக்சி டைமென்ஷனுக்குலாம் போயிட்டு வந்ததுனால இவருக்கு அவ்வளவா டைம் ஓடல. சோ அதே வயசுலதான் இளமையா இருக்காரு. அப்படியே ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறாரு. நிறைய பசங்க பேஸ்பால் விளையாண்டு இருக்காங்க. அப்ப அந்த பால் அடிச்சதும் மேல போகுது. மேல போன பால் கண்டிப்பா கீழே வரணும்ல. ஆனா அப்படி போன பால் மேல இருக்க வீட்டுடைய ஜன்னலை உடைக்குது. என்னன்னு பார்த்தா மேலையும் ஏகப்பட்ட வீடு இருக்கு. அப்பதான் இது என்ன இடம்னு கேக்குறாரு. இதுதான் கூப்பர் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனை உருவாக்குனது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோடைய பொண்ணு மர்வ் தான். இன்னுமே அவங்க உயிரோட தான் இருக்காங்களாம். பட் அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போயிருக்கு. ஸோ அவங்களை கூட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவரோட வீட்டுக்கே கூட்டு போய் தங்க வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்திலேயே ஒரு ரோபோட் செயலிழந்து கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, டார்ஸ் தான். ஹீரோ சாட்டன் கிட்ட மயங்கி கிடந்தாருல, அந்த இடத்துக்கே இந்த டார்ஸும் வந்திருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோ அந்த டார்ஸை சரி பண்ணி திரும்பி பழையபடி ஆக்கிடுறாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மர்வ் வராங்க. ஹீரோவும் போய் பாக்குறாரு. உள்ள போனா மர்வோடைய பசங்க, பேரன், பேத்தின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவ்வளவு நாள் எப்படி இவங்க உயிரோட இருந்திருப்பாங்கன்னா ஸ்லீப்பிங் பாட்ல தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ போயிட்டு பாக்குறாரு. நல்லா பயங்கரமான வயசான பாட்டியா மாறி போயிருக்காங்க. 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். என்னை யாருமே நம்பலப்பா, ஆனா எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வருவீங்கன்னு. ஏன்னா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, எங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணா அதை உடைக்க மாட்டாரு. ஆனா என்ன, எனக்கு உங்களோட வயசாகி இருக்கும் போது திரும்பி வருவேன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு லைட்டா வயசாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஓஹோ இதுதான் உனக்கு லைட்டா வயசானதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்றாரு. அப்ப மர்வ் சொல்றா, எந்த ஒரு அப்பா அம்மாவும் தன்னோட பசங்க சாவறத பார்க்க கூடாதுப்பா, நீங்க போங்க, எனக்கு இங்க பிள்ளைங்க பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க, நீங்க போங்க அப்படின்ற மாதிரி மர்வ் சொல்றா. எங்க போறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டா, அமிலியாவை மறந்துட்டீங்களா, அவங்க தனியா இருக்காங்க, நம்ம புது உலகத்துல தனியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அமிலியாவை காமிக்கிறாங்க. எட்மோட் உலகத்துல தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிளானட்டை ஆராய்ச்சி பண்ண வந்த எட்மோட், அதாவது அமிலியாவுடைய லவ்வர், இறந்துட்டாரு போல இருக்கு. மேபி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், இல்லனா சாப்பாடு இல்லாம பசியில இறந்து போயிருக்கலாம். பட் இப்ப அந்த பிளானட்ல அமிலியா மட்டும் தான் தனியா இருக்காங்க. அவங்க கூட கேஸ்ன்ற ரோபோட் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல கேம்ப் உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோவா மர்வ் போக சொல்றா. ஹீரோவும் ஒரு ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இந்த படத்துல என்ன நடந்துச்சுன்னு இன்னொரு வாட்டி லைட்டா டீட்டெயிலா பாத்துடலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம எல்லாருமே 3rd டைமென்ஷன்ல இருக்கோம். அப்போ நம்மளுக்கு கீழே சில டைமென்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே நம்மளுக்கு மேலையும் சில டைமென்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயம்னா டைமை கண்ட்ரோல் பண்றது. அதை 4th டைமென்ஷன்ல இருக்கவங்களால பண்ண முடியும். அப்படி ஒருவேளை 4th டைமென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த 4th டைமென்ஷனுக்கு மேலையும் 5th டைமென்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி 5th டைமென்ஷன்ல இருக்கவங்க ஏலியன்ஸோ இல்ல வேற ஸ்பீஷியஸோ கிடையாது, அது மனுஷங்க தான். இப்போ 3rd டைமென்ஷன்ல இருக்க நம்ம தான் எவால்வ் ஆகி 5th டைமென்ஷனுக்கு போயிருக்கோம். அவங்களதான் இந்த படத்துல தே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த 5th டைமென்ஷன்ல இருக்க மனுஷங்களாம் உருவாகணும்னா 3rd டைமென்ஷன்ல இருக்க மக்கள் எல்லாரும் உயிரோட இருக்கணும். ஆனா இங்க கொஞ்சம் கொஞ்சமா பூமி அழிஞ்சுகிட்டு இருக்கு. மக்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. பசி பட்னினால வேற நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. சரி வேற பிளானட்டை தேடி போலான்னு பார்த்தா இப்போ நம்மளால நம்மளோட சோலார் சிஸ்டத்தை தாண்டியே வெளியே போறது கஷ்டம். அதுக்காக தான் இந்த 5th டைமென்ஷன்ல இருக்கவங்க நம்ம ஈஸியா வேற ஒரு கேலக்சிக்கு வரணும்ன்றதுக்காக சாட்டன் பக்கத்துல ஒரு வார்ம் ஹோலை உருவாக்கி இருக்காங்க. வார்ம் ஹோலை உருவாக்குறதெல்லாம் 5th டைமென்ஷன்ல இருக்கவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அந்த வார்ம் ஹோல் வழியா ஹீரோ இன்னொரு கேலக்சிக்கு வந்துட்டாரா? ஆனா ஹீரோ மட்டும் வந்தா போதுமா? பூமியில இருக்க எல்லாருமே வரணும்ல. அதுக்காக தான் ப்ரொஃபசர் பிராண்ட் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி இருப்பாரு. ஆனா இப்போ ஒரு சாதாரண ராக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராக்கெட் நம்ம பூமியை விட்டு வெளியே வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல வரணும். அந்த ஸ்பீட்ல வந்தாதான் நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியே வர முடியும். ஒரு சின்ன ராக்கெட்டுக்கே அப்படின்னா இங்க இவர் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டுறாரு. அதுல இந்த பூமியில இருக்க எல்லா மக்களையும் கொண்டு வர போறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு தேவைப்படும்?
அதுக்கான ஒரு ஈக்குவேஷனை தான் போட்டுட்டு இருந்திருப்பாரு. பட் அந்த ஈக்குவேஷனை பாதி சால்வ் பண்ணிட்டாரு. மீதி சால்வ் பண்ணனா பிளாக் ஹோல்குள்ள இருக்க குவாண்டம் ஈக்குவேஷன் தேவைப்படும். பட் மனுஷங்களால பிளாக் ஹோல்குள்ள போக முடியாதுன்னு தெரிய வந்தோடனே அந்த விஷயத்தையே ப்ரொஃபசர் கை விட்டுருப்பாரு. பட் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஹோல்குள்ள விழுந்ததுனால 5th டைமென்ஷனுக்கு வந்துட்டாரு. ஆனா நம்மளால 5th டைமென்ஷன்ல இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் 5th டைமென்ஷன்ல இருக்க மனுஷங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட ரியாலிட்டியில ஹீரோ இருக்கிற மாதிரி 3rd டைமென்ஷன் ஸ்பேஸை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ சுத்தி பார்க்கும் போது எல்லா இடமும் மெமரிஸா இருந்திருக்கும்ல, அந்த இடம் தான். ஆனா அப்பயும் அவங்களால நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருக்க முடியாது. அதனாலதான் அவங்க டார்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச குவாண்டம் ஈக்குவேஷனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு, அதாவது இந்த 5th டைமென்ஷனுக்கு வரணும்னா இவரு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசர் பிராண்ட மீட் பண்ணிருக்கணும். அந்த ப்ரொஃபசரை ஹீரோ எங்க பார்த்திருப்பாரு, நாசாவோட ஃபெசிலிட்டியில. அந்த நாசாவோட ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்ஸ் எப்படி கிடைச்சிருக்கும், மோஃபோடைய ரூம்ல இருக்க பைனரி கோடு மூலியமா. அந்த கோடை தான் இந்த பக்கம் 5th டைமென்ஷன்ல இருக்க ஹீரோ டார்ஸ் கிட்ட வாங்கி கிராவிட்டியை யூஸ் பண்ணி அங்க இருக்க தூசி மூலியமா அனுப்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க அந்த குவாண்டம் ஈக்குவேஷனையும் மோர்ஸ் கோடு மூலியமா தன்னோட பொண்ணுக்கு அனுப்பியிருப்பாரு. மோர்ஃப் அந்த ஈக்குவேஷனை வச்சு ஒரு பெரிய காலனி ஷிப்பையே உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு பேரு தான் கூப்பர் ஸ்டேஷன். அதுல பூமியில இருக்க மக்கள் எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு எட்மோட உலகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களே, நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஹோல்குள்ள விழுந்திருப்பாரு. ஆனா அவர் சாகாம உயிரோட இருந்திருப்பாருல, அதுக்கு நிறைய தியரிஸ் சொல்லப்படுது. ஒன்னு, அவர் டெசராக்டுக்குள்ள விழுந்திருக்கணும். அந்த டெசராக்ட்ன்றது நம்மளுடைய பிசிக்ஸ் லாவெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். கண்டிப்பா நம்மளால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மேபி 5th டைமென்ஷன்ல இருக்கவங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை ஈஸியா கொடுக்க முடியும். பட் நம்மளுக்கு தெரியாது. அடுத்து இன்னொரு தியரி வந்து என்னன்னா, நம்ம ஹீரோவுடைய எமோஷனல் கனெக்ஷன், அதாவது மோஃபுக்கும் நம்ம ஹீரோக்கும் இடையில இருக்க லவ்ன்றது டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் மீறின ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஹோல்குள்ள விழுந்தாலும் அவரு சாகாம உயிரோட இருந்திருப்பாரு. இது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்னன்னா, பிளாக் ஹோல்குள்ள விழுந்தது ஒரே ஒரு செகண்ட் தான். அதாவது நம்ம ஹீரோ அந்த டேட்டாவை அனுப்புனது, மோஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது, இது எல்லாமே டக்குன்னு ஒரு செகண்ட்ல நடந்திருக்கும். அதனாலதான் மேபி அவர் சாகாம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த தியரி பிடிச்சிருக்கோ அந்த தியரியை வச்சுக்கலாம். அவ்வளவுதான் மக்களே. கண்டிப்பா இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க மறக்காம. இதே மாதிரி அடுத்த ஒரு நோலன் படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. பாய்.